Hello students, 10th Maths chapter 2 numbers and sequence la example 2.48 இந்த வீடியோல பார்க்கலாம். How many terms of a series அப்படினா n நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சீரிஸ் கொடுத்திருக்காங்க 1 plus 4 plus 16 plus etc. Make the sum 1365 Sn வந்து இதா இருக்கணும். இப்போ n வந்து என்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத வச்சு RA அதெல்லாம் எழுதிக்கலாம். R என்னது அப்படின்னா 4/1 T2 by T1 அப்படின்னா 4/1. ஸோ R is equal to 4/1 which is equal to 4 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. Sn என்ன கொடுத்துருக்காங்க 1365. ஸோ Sn is equal to 1365. R வந்து 4. A என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1. ஸோ A is equal to 1. அப்போ R வந்து எப்படி இருக்கு அப்படின்னா R வந்து greater than 1 இருக்கு. ஸோ R வந்து ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ Sn is equal to A into R power n minus 1 divided by R minus 1. ஓகே, இப்போ Snக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 1365 அதை எழுதிக்கோங்க. which is equal to A என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 into R வந்து 4. ஸோ 4 பவர் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n minus 1 divided by 4 minus 1. ஓகே, 4 minus 1 அப்படின்னா 3. ஸோ 3 வந்து இங்கிட்டு வரும்போது கிராஸ் மல்டிபிள் ஆகுது. ஸோ 1365 into 3 is equal to 1ஓட மல்டிபிள் பண்ணும்போது சேம் டேர்ம். ஸோ 4 பவர் n minus 1. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 டேபிள் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்க 4095. 5 3s are 15, 5 remaining 1, 6 3s are 18, 1 19. ஸோ 9 remaining 1, 3 3s are 9, 9 plus 1 வந்து 10, 0 remaining 1, 1 3 is 3 plus 1 4. ஸோ 4095 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ 4095 which is equal to 4n minus 1. அது அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 1 வந்து minus 1 வந்து இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் plus 1 ஆகும். ஸோ 4095 plus 1 which is equal to 4 power n. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 4096 which is equal to 4 power n வரும். இப்போ இதுக்கு வந்து LCM எடுக்கிறோம். இங்க வந்து 4 பேஸ் இருக்கனால நம்ம 4 ஆலேயே LCM எடுக்கிற மாதிரி போட்டோம். அப்பதான் பவர் நம்ம போட முடியும். ஸோ வந்து 4096 4 டைம்ஸ் போகிறோம். அப்போ 1024 வருது. அடுத்து 4 டைம்ஸ் போகிறோம் 256, 4 டைம்ஸ் 64, 4 டைம்ஸ் வந்து 16 வந்து 4 4s are. அடுத்து 4 டைம்ஸ் போட்டு 1. அப்போ வந்து எத்தனை 4s இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 டைம்ஸ் வந்து 4 வந்திருக்கு. ஸோ 4 பவர் 6 is equal to 4 power n. பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ n is equal to 6 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ therefore n is equal to 6. There are 6 terms. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். There are 6 terms. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.